7 கற்பூரம் நாறுமோ. கண்ணனின் திருவாயைத் தொடும் பாஞ்சசன்னியச் சங்கிடம், அதன் சுவையையும் மணத்தையும் ஆண்டாள் ஆவலுடன் கேட்கிறாள். பெருமானுக்கு மிக அருகில் இருக்கும் சங்கின் அரிய பேற்றைப் புகழ்ந்தும், அதன் மீது செல்லமாக பொறாமை கொண்டும் பாடுகிறாள். 1. கடலில் பிறந்த வெண்சங்கே. யானையின் கொம்பை முறித்து மாதவனின் திருவாய் எப்படி மணக்கும்? அது கற்பூரம் போல மணக்குமா? தாமரைப் பூ போல மணக்குமா? பவளம் போன்ற அவனுடைய சிவந்த திருவாய் இனிமையாகத் தித்திக்குமா? அவன் வாயின் சுவையும் மணமும் எப்படி என்று மிகுந்த ஆசையுடன் கேட்கிறேன். நீயே எனக்குச் சொல். 2. அழகிய சங்கே. நீ கடலில் பிறந்தாய். பஞ்சசனன் என்ற அரக்கனின் உடலில் வளர்ந்தாய். இப்போது காலங்களுக்கெல்லாம் தலைவனான பெருமாளின் திருக்கையில் நிலையாக குடியேறியிருக்கிறாய். தீய அரக்கர்கள் துன்பம் அடையும்படி வெற்றி முழக்கம் செய்கிறாய். 3. அழகிய பெரிய சங்கே. பெரிய மலையின் பின்னால் இருந்து சரத்கால முழுநிலா உதிப்பது போல நீ வடமதுரையின் மன்னனான வாசுதேவனின் திருக்கையில் எழிலுடன் வீற்றிருக்கிறாய். 4. வலம்புரிச் சங்கே. வானில் ஒளிரும் நிலவைப் போல நீ தாமோதரனின் திருக்கையில் இருக்கிறாய். சிறிதும் இடைவெளி இல்லாமல் அவன் செவிக்கு அருகில் சென்று ஏதோ இரகசிய மந்திரம் சொல்வது போலத் தோன்றுகிறாய். இந்திரனுக்குக் கூட உனக்கு கிடைத்த இந்தப் பாக்கியம் இல்லை. 5. பாஞ்சசன்னியமே. உன்னுடன் அதே கடலில் பிறந்த மற்றவற்றைப் பற்றி யாரும் பெரிதாக எண்ணுவதில்லை. நீயோ அரசனாக விளங்கும் மதுசூதனனின் திருவாயமுதத்தை நாள்தோறும் பருகுகிறாய். 6. வலம்புரிச் சங்கே. நீ எந்த புனித தலத்திற்கும் சென்று நீராடவில்லை. இரட்டை மருத மரங்களை வீழ்த்திய செங்கண் திருமாலின் திருக்கையில் குடியேறினாய். அவனுடைய திருவாயிலிருந்து வரும் புனித நீரில் தினமும் நீராடும் பெரும் பாக்கியம் உனக்குக் கிடைத்துள்ளது. 7. சங்குகளின் அரசே. புதிதாக மலர்ந்த சிவந்த தாமரையின் மேல் அமர்ந்து தேனை பருகும் அன்னம் போல சிவந்த கண்களும் கரிய திருமேனியும் கொண்ட வாசுதேவனின் அழகிய திருக்கையில் நீ அமர்ந்திருக்கிறாய். உனக்கு கிடைத்த இந்தப் பாக்கியம் மிகவும் அழகானது. 8. பாஞ்சசன்னியமே. நீ உண்பது உலகை அளந்தவனின் திருவாயமுது. நீ உறங்குவது கடல்வண்ணனின் திருக்கையில். இதைக் கண்டு பெண்கள் எல்லாரும் உன்மேல் பெரும் குறை கூறுகிறார்கள். நீ பல அரிய பாக்கியங்களை அனுபவிக்கிறாய். 9. செல்வம் நிறைந்த பெரிய சங்கே. மாதவனின் 16,000 தேவிமார்கள் அவன் திருவாயமுதத்தைப் பெறக் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பொதுவான அந்த அமுதத்தை நீ மட்டும் அவன் வாய்க்குள் புகுந்து பருகுகிறாய். இதைக் கண்டால் அவர்கள் உன்மேல் கோபப்பட மாட்டார்களா? 10. செழிப்பான புதுவையில் புகழ்பெற்ற பட்டர்பிரானின் மகளான கோதை பாஞ்சசன்னியத்துக்கும் தாமரை நாபியைக் கொண்ட பெருமாளுக்கும் உள்ள நெருங்கிய உறவைப் பாடி இந்த 10 தமிழ் பாசுரங்களை அருளினாள். இவற்றை ஆராய்ந்து பக்தியுடன் பாட வல்லவர்கள் பெருமாளுக்கு நெருக்கமானவர்கள் ஆவார்கள்.